மீன்களின் உயிர்வாழ் தகவமைப்புகளை இங்கு காண்போம். மீனின் தலை, உடல் மற்றும் வால் ஆகியவை இணைந்து படகு வடிவத்தை உருவாக்குகின்றன. மீனின் படகு போன்ற உடல் அமைப்பு அது நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்த உதவுகிறது. தவளை இருவாழ்விகள் எனப்படும் உயிரினங்கள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இரட்டை வாழ்க்கை முறையை கொண்டுள்ளன. இவை மாறும் வெப்பநிலையுள்ள விலங்குகளாகும். இவற்றில் தலை மற்றும் 2 சோடி கால்களை பெற்ற பெரிய உடற்பகுதி காணப்படுகின்றன. இவை இளம் உயிரி நிலையில் செவில்கள் மூலமும் முதிர் உயிரி நிலையில் தோல் வாய்க்குழி மற்றும் நுரையீரல்கள் மூலமும் சுவாசிக்கின்றன. பல்லிகள் செதில்களான தோல் அமைப்பை கொண்ட ஊர்வன வகையைச் சேர்ந்தவை. இவை கால்கள், அசையும் கண், இமைகள், கண்கள் மற்றும் வெளிப்புற காது திறப்பு ஆகியவற்றை பெற்று பாம்புகளிலிருந்து வேறுபடுகின்றன. பறவைகள் சிறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடல் அமைப்பை பெற்றிருக்கின்றன. இந்த அமைப்பின் மூலம் காற்றில் பறக்கும் போது அவற்றிற்கு குறைந்த அளவு தடையே ஏற்படுகிறது. கீழ்காணும் எவற்றுள் எவை உயிரிழவலின் பண்புகளாக கருதப்படுகின்றன? சுவாசம். கீழ்காணும் எவற்றுள் எவை உயிரிழவலின் பண்புகளாக கருதப்படுகின்றன? சுவாசம். பல்லிகள் அதன் மூலம் சுவாசிக்கின்றன. நுரையீரல்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.